ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரீசனிங்ல ரொம்ப முக்கியமான டாபிக்கை நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சு தரேன். ஓகேவா? அது என்ன டாபிக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் இன்ட்ரோவை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த குரூப்பே ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனை மட்டும் பிக் பண்ணி அவர் பிரில்லியண்டான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, பிரில்லியன்ட் தான். ஏன்னா குரூப்பே பிரில்லியண்டா இருக்கிறப்ப அந்த பர்சனும் கண்டிப்பா என்னதான் இருக்க போறாரு, பிரில்லியண்ட் தான் இருக்க போறாரு. நீங்க என்ன பதில் சொல்லிடுவீங்க. ஓகே, இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு கேஸ்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஒரே ஒருத்தரை பிக் பண்ணி இவர் பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்க வேற ஒருத்தரை பிக் பண்ணி இவர் பிரில்லியன்ட்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் சொல்ற லாஜிக் புரிஞ்சா? ஒரு குரூப்பே பிரில்லியண்டா இருக்கிறப்ப அதுக்குள்ள இருக்க ஒருத்தனும் பிரில்லியண்டா தான் இருப்பான். ஆனா குரூப்ல இருக்க ஒரே ஒருத்தன் மட்டும் பிரில்லியண்டா இருக்கிறப்ப இன்னொருத்தன் பிரில்லியண்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு அவனை பத்தி தெரியாது. இந்த புரிதல் இருக்குல்ல, இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற டாபிக். அந்த டாபிக் ஒரு பேர் இருக்கு, அது பேர் சிலாகிசம். சில்லாஜிசம் அப்படிங்கிறது ஆர்ஆர்பி ரீசனிங்ல நிறைய கேள்வி வரும். ஓகே, இந்த மொத்த டாபிக்குமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீயாவே நடத்திடுறேன். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த சில்லாஜிசம் டாபிக் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வென் டயக்ராம் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வென் டயக்ராம் வரையணுங்கிறது தெரிஞ்சாலே டாபிக் பாதி முடிஞ்சு. ஓகே, சோ இந்த வென் டயக்ராம் வரைகிறதுன்னு பாக்குறப்ப நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து சம்மு, இன்னொன்னு வந்து ஆல். நெகட்டிவ் சைடுல ஒன்னு வந்து நோ, இன்னொன்னு வந்து சம் நாட். ஓகே, சோ இந்த ஒண்ணு நான் சொல்றேன், கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம். இந்த சம்னா என்ன? அது சம் A is B அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல சொன்னா சில ஏக்கள் B ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து சம் A is B சொல்லுவாங்க, இல்லனா few A is B அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா most of the A is B அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா 99% of A is B சொல்லுவாங்க, இல்லனா 1% of A is B சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். சம் A is B என்ன அர்த்தம்? கொஞ்சம் A B இருக்குன்னு அர்த்தம். சோ ஃபியூனாலும் அதான், மோஸ்ட்னாலும் நிறைய A B தான் அர்த்தம். ஓகே, மோஸ்ட்னா என்ன? நிறைய A B. அப்ப அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் A B இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப சம் A is Bங்கறத few A is B, most A is B, 99% of A is B, 1% of A is B லாம் சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா சில ஏக்கள் B அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு எப்படி டயக்ராம் வரையணும் அப்படின்னா, கரெக்டா கவனிங்க. இது A, இது B. இத பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் சம் A is B ன்ட்டு. சோ சம் A is B நம்ம இப்படிதான் வரையணும். ஓகேவா? சோ சம் A is B னா கொஞ்சம் A B. நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ல இந்த ஏவும் பி இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பாசிட்டிவ் சைடுல போட்டுட்டு இருக்கேன். ஏவும் பியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் சம் A is B. இப்ப சம் A is B க்கு நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம எதுக்கு டயக்ராம் வரைஞ்சோம்? சம் A is Bங்கிறது தான் டயக்ராம் வரைஞ்சோம். கரெக்டா? இப்ப இந்த டயக்ராம் வச்சு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இதுல சம் A is B கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா அதுக்குதான் நம்ம என்ன வரைஞ்சோம்? டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். அப்ப அது கரெக்ட் தான். இதுல எப்படி இருக்கு? சில ஏக்கள் B ஆ. இப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சம் B is A வா? சில B-க்கள் ஏவான்னு கேட்கிறேன். இதை பார்த்து சொல்லுங்க. நம்ம வரைஞ்சதுமோ சம் A is B க்கு டயக்ராம் வரைஞ்சோம். நான் உடனே என்ன கேட்கிறேன்? சம் B is A வருமான்னு கேட்கிறேன். வரும். ஏன்னா சில A B ஆ இருக்கிறப்ப சில B எப்படிதான் இருக்கு? ஏவா தானே இருக்கு. கொஞ்சம் A B ஆ இருக்கிறப்ப கொஞ்சம் B எனக்கு எப்படிதான் இருக்கு? ஏவா தான் இருக்கு. அப்ப இதுல இதை பொறுத்த வரைக்கும் சம் A is B கரெக்ட், சம் B is A கரெக்ட். புரிஞ்சா? சில ஏக்கள் B ஆ இருக்கு, சில B-க்கள் ஏவா இருக்கு. இதுதான் சம்மு. பாசிட்டிவ்ல சம்மு பார்த்துட்டோம். ஓகேவா? இதுல இப்ப நான் உங்களோட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எல்லா ஏவுமே B குள்ள இருக்கா? அப்படி இல்ல. இப்ப இதை சொல்லி நீங்க தப்புன்னு சொல்லிடுவீங்க. எல்லா ஏவுமே நீங்க எதுக்குள்ள இல்ல? B குள்ள இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஏ தான் எப்படி இருக்கு? B ஆ இருக்கு. ஓகேவா? எல்லா ஏவும் B ஆ இருக்கா? தப்பு. எல்லா B ஏவா இருக்கா? தப்பு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏ B குள்ள இருக்குங்கிறதுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சேன். இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஏ Bங்கிறது கரெக்ட், கொஞ்சம் B ஏங்கிறது கரெக்ட். அவ்வளவுதான். அப்ப இதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன்.
சம்ம எப்படி வரையறதுன்னு பார்த்தோம், இதை வச்சு எது கரெக்ட் தப்பு வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் எப்படி வரையன்னு பார்க்கலாம். ஆர் ஏ இஸ் பி. இதை எப்படி வரையுது அப்படின்னா கவனிங்க, எல்லா ஏவுமே பி குள்ள இருக்கு. ஆர் ஏ இஸ் பினா எல்லா ஏவுமே எனக்கு எதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், பி குள்ள இருக்கிறதா அர்த்தம். ஓகே சரி, இப்ப இதுல எது கரெக்ட்னு பார்ப்போமா? ஆர் ஏ இஸ் பி கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். ஏன்னா எல்லா ஏவும் பி குள்ள இருக்க மாதிரி தான் டயக்ராமே வரைஞ்சிருக்கேன். அப்ப அதே இந்த எல்லா ஏவுமே பி குள்ள இருக்குங்கிறது நமக்கு என்னதான் கரெக்ட் தான். ஓகேவா? சரி, கொஞ்சம் ஏ பி குள்ள இருக்கான்னு கேக்குறேன். இதுல சம் ஏ இஸ் பி ன்னு கேக்குறேன். அதாவது கொஞ்சோண்டு ஏ பி குள்ள இருக்கான்னு கேக்குறேன். எஸ் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா ஏவுமே பி குள்ள இருக்கிறப்ப கொஞ்சம் ஏவும் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருக்கும், பி குள்ள தான் இருக்கும். மொத்த தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்குங்கிறப்ப, ஓகே திருச்சி இந்தியாவில தானே இருக்கு. ஆமா, மொத்த தமிழ்நாடுமே இந்தியாவில தான் இருக்குங்கிறப்ப திருச்சிங்கிற அந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் எனக்கு எப்படிதான் இருக்கு, இந்தியாவில தான் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுக்கும் தான் டிஃபரன்ஸ். கொஞ்சம் ஏ பியா இருக்கிறப்ப எல்லா ஏவும் பியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா ஏவும் பிக்குள்ள இருக்கிறப்ப கொஞ்சம் ஏவும் எதுக்குள்ளதான் இருக்கு, பிக்குள்ள தான் இருக்கு. அப்ப இதுல எது கரெக்ட்? ஆர் ஏ இஸ் பி கரெக்ட், சம் ஏ இஸ் பி கரெக்ட். இப்ப நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சம் பி இஸ் ஏ கரெக்டான்னு சொல்லுங்க. என்னது இதுல சம் பி இஸ் ஏ1 கேக்குறேன். சில பி மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பி மட்டும் ஏ கூட இருக்கான்னு கேக்குறேன். எஸ் கரெக்ட் தான். ஏன்னா இது ஃபுல்லாவே பி, இது ஃபுல்லாவே பி அப்படிங்கிறப்ப, இது ஃபுல்லாவே பி தான் அப்படிங்கிறப்ப இந்த பார்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு, இது வந்து ஏவும் பியும் கலந்ததுதான். அப்ப கொஞ்சம் பி வந்து எனக்கு ஏ மாதிரி இருக்கு, கரெக்ட் தான். கொஞ்சம் பி ஏ கூட இருக்கும்போது இதுல என்னதான் கரெக்ட் தான். நான் திருச்சியா இருக்கேங்க, நான் தமிழன் தானே, கரெக்டா? நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி தான், புரியுதுங்களா? அப்ப இதை தமிழ்நாடும் இதை திருச்சின்னு எடுத்தீங்கன்னா எல்லா திருச்சியுமே தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கு, சில திருச்சி தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கு, சில தமிழ்நாடு திருச்சியில தானே இருக்கு, கொஞ்சோட தமிழ்நாடு எதுக்குள்ள இருக்கு, திருச்சிக்குள்ளதான் இருக்கு. ரைட். இப்ப ஆர்பிஎஸ் ஏவா நான் கேட்டாதான் அது தப்பு. எல்லா தமிழ்நாடு என்ன திருச்சிக்குள்ளயா இருக்கு? இல்ல. அப்ப அதுதான் என்ன ஆகும், தப்பாகும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம எப்படி வரையணுங்கிறது தெரியணும், அதுல எது கரெக்ட் தப்புன்னு நமக்கு சொல்ல தெரியணும். புரிஞ்சுங்களா? இதை வந்து ஒரு பெத்த புள்ள அப்பான்னு நினைச்சுக்கோங்க, அப்பா அம்மா புள்ள நினைச்சுக்கோங்க. அதாவது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருப்பாங்க. இது மொத்தமாவே என்ன இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, ஸோ மூவ் டு நெகட்டிவ். ஓகேவா? இது பாருங்க, என்ன கொடுத்துருக்கேன், நோன்னு கொடுத்துருக்கேன். அதாவது நோ ஏ இஸ் பி. தமிழ் சொன்னா எந்த ஏவும் பி இல்லை. எப்படி? எந்த ஏவும் பி இல்லை. இது எப்படி என்ன பண்ணலாம், இப்படி போடணும். இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டு இப்படி இன்டு மார்க் போட்டாதான் நோ அப்படிங்கிற கண்டிஷன்ல இது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நோ ஏ இஸ் பினா நீங்க இந்த மாதிரி வந்துடணும். ஓகே, நோ ஏ இஸ் பினா இந்த மாதிரி வந்துடணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த ஏல இருக்க இந்த ஏ வந்து பியோட சண்டை போட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். மொத்த ஏவும் மொத்த பியோட சண்டை போட்டுட்டு இருக்கு. நோ ஏ இஸ் பினா இதுல இருக்க ஒவ்வொரு புள்ளியும், இதுல இருக்க ஒவ்வொரு புள்ளியோட எனிமின்னு அர்த்தம். சோ ஃப்ரெண்டு அப்பா அம்மா மட்டும் இது எனிமி, புரியுதுங்களா? அதனால இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ நோ ஏ இஸ் பினா மொத்த ஏவும் மொத்த பியோட எனக்கு நோல இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சம் நாட். சம் நாட்னா சம் ஏ இஸ் நாட் பி. இந்த சம் நாட் சொல்றதுக்கு முன்னாடி பேக் டு திஸ், அது வரையறது எப்படின்னு பார்த்துட்டோம். இதுல எது கரெக்ட் தப்புன்றது இருக்குல்ல, கவனிச்சுக்கோங்க. நோ ஏ இஸ் பி கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா அதுதான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அப்ப அது வந்து எனக்கு என்ன கரெக்ட் தான். சோ நோ ஏ இஸ் பிங்கிறது கரெக்ட். ஓகே, நோ பி இஸ் ஏ கரெக்டா? அதாவது நோங்கிறது நீங்க எப்ப கரெக்ட்னு சொல்லணும்னா அந்த மொத்தமுமே அவனோட சண்டையில இருக்கணும். ஓகேவா? சோ நோ ஏ இஸ் பிங்கிறது இங்க கரெக்ட், நோ பி இஸ் ஏங்கிறது இங்க கரெக்ட் தான். ஏன்னா மொத்த பியும் அதே எதுல அட்டாக்ல இருக்கு, ஏல அட்டாக்ல தான் இருக்கு. ஏன்னா எல்லா ஏவும் எல்லா பியும் அடிச்சிட்டு இருக்கு, எல்லா பியும் எல்லா ஏவும் அடிச்சிட்டு இருக்கு. நான் டயக்ராம் வரைஞ்சது நோ ஏ இஸ் பிக்கு தான், ஆனா நோ பி இஸ் ஏவும் இதுல என்னதான் கரெக்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்த ஏவும் மொத்த பியோட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஓகே, அப்ப இதுல நோ ஏ இஸ் பி கரெக்ட், நோ பி இஸ் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் நான் உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கிறேன், சம் ஏ இஸ் நாட் பி கரெக்டா? அதாவது இதுல சொல்லுங்க,
கொஞ்சோண்டு ஏ பியோட சண்டை போட்டுருக்கான்னு கேட்கிறேன். சம்நாட்னா அது அர்த்தம். சம்நாட்னா என்ன அர்த்தம்? கொஞ்சோண்டு ஏ பியோட அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா? எஸ் கரெக்ட். ஏன்னா மொத்த ஏவும் பியோட சண்டை போட்டு இருக்கப்ப அதுல இருக்க ஒரே புள்ளியை எடுத்து வந்து நம்ம சண்டை போடுறியாப்பானா? ஆமா சண்டை போட்டுருக்கான். அப்ப நோ ஏ இஸ் பி கரெக்ட், நோ பி இஸ் ஏ கரெக்ட், சம் ஏ இஸ் நாட் பி கரெக்ட், சம் பி இஸ் நாட் ஏ கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மொத்த பி யாரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு? ஏவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுல கொஞ்சோண்டு பி யாரை அட்டாக் பண்ணும்? ஏவை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப இதுல 4 கரெக்ட். நோ ஏ இஸ் பி கரெக்ட், நோ பி இஸ் ஏ கரெக்ட், சம் ஏ இஸ் நாட் பி கரெக்ட், சம் பி இஸ் நாட் ஏவும் கரெக்ட். புரிஞ்சா? இப்ப இதுக்கு வரும், இன்னும் கிளியரா புரியும். கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் சம் ஏ இஸ் நாட் பின்னா கொடுத்துருக்காங்க, சம் நாட், சம் ஏ இஸ் நாட் பின்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி டயக்ராம் வரையணும்னு சொல்றேன் கவனிங்க. சோ சம் ஏ இஸ் நாட் பி எப்படி டயக்ராம் வரையணும்னு இந்த பக்கம் போடுறேன் கவனிங்க. இதை அழைச்சிடுறேன். சோ சம் ஏ இஸ் நாட் பி எப்படி வரையலாம் அப்படின்னா, ஏவை போட்டுக்கோங்க, பிஏ போட்டுக்கோங்க. இதுல இருக்க கொஞ்சோண்டு புள்ளி பியோட சண்டை போட்டுட்டு இருக்கு, அவ்வளவுதான். சோ சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு அர்த்தம் கொஞ்சோண்டு ஏ பியோட சண்டை போட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் முக்கியம், நல்லா கவனிங்க. இதுல இருக்க மொத்த ஏ மொத்த பி அடிக்கும், மொத்த பி மொத்த ஏ அடிக்கும். இங்க இந்த கொஞ்சோண்டு பார்ட் யார் அடிக்கும்? பி அடிக்கும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொஞ்சோண்டு பார்ட் பி அடிக்குது. ஆனா பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஏவை அடிக்கல, ஏவை அடிக்கல, ஏக்குள்ள இருக்க கொஞ்சோண்டு புள்ளியை தான் அடிக்கிறான். நல்லா உங்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்லணும்னா கவனிங்க. திருச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கூட சண்டை போட்டு இருக்குன்னு வச்சுப்போம். திருச்சி யார் அடிக்குது? ஆந்திரா அடிக்குது. இந்த மொத்த ஏவும் தமிழ்நாடு வச்சுப்போம். திருச்சி தான் ஆந்திரா அடிச்சிட்டு இருக்கு, ஓகேவா? அப்ப திருச்சிக்கும் ஆந்திராவுக்கும் தான் சண்டை. அப்ப ஆந்திரா தமிழ்நாட அடிக்க போச்சுடா, தமிழ்நாடு சொல்லிடும், நீ என்ன அடிச்சிட்டு இருக்க, எனக்குள்ள கதவும் நீ அடிச்சான், நீ அவனோட போய் பஞ்சாயத்து படிக்க எனக்கு தெரியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல இருக்க கொஞ்சோண்டு பார்த்து தான் ஆந்திரா அடிக்குது. ஆனா ஆந்திரா அகைன் என்ன பண்ணுது? தமிழ்நாட்டுல இருக்க கொஞ்சோண்டு பார்த்து தான் அடிக்குது, தமிழ்நாடு அடிக்கல. அப்ப அகைன் இதுல எது தெரியுமா கரெக்ட்? சம் ஏ இஸ் நாட் பிங்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஓகே, நான் இங்க நோ ஏ இஸ் பின்னு சொன்னாலே, நோ ஏ இஸ் பின்னா என்ன அர்த்தம்? மொத்த ஏவும் மொத்த பியோட சண்டை போடும். இங்க அப்படி இல்லைல்ல, கொஞ்சம் இதுல பி அடிச்சிட்டு இருக்கு. அப்ப கொஞ்சம் பி அடிக்கிறப்ப எனக்கு நோ ஏ இஸ் பிங்கிறது தப்பாயும். ஓகே, நோ பி இஸ் ஏவும் தப்பாயும், மொத்த பியும் மொத்த ஏவும் அடிக்கிறா இல்ல. அப்ப நோ பி இஸ் ஏவும் தப்பாயும். சேம் டைம் சம் பி இஸ் நாட் ஏவும் இங்க தப்பு தான். ஏன்னா கொஞ்சோண்டு பி போய் ஏவை அடிக்குது இல்லையே, மொத்த பி ஏன்னு இருக்க ஒரு பாட்டு தான் அடிக்குது. அப்ப இங்க சம் ஏ இஸ் நாட் பிங்கிறது மட்டும் தான் கரெக்ட், வேற என்ன சொன்னாலும் தப்பு. சோ இந்த சில்லாஜிசம் டாபிக்ல சில்லாஜிசம் என்ன, பேசிக் என்ன, as well as என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், எப்படி டயக்ராம் வரையணும், அந்த டயக்ராம்ல எது கரெக்ட் தப்புங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கும். பாசிபிலிட்டி, அப்புறம் ஒன்லி எ ஃபியூ, மோர், அதாவது ஒன்லி, இந்த மாதிரிலாம் நிறைய உள்ள டெப்தா இருக்கு. ரொம்ப இன்டெப்தா ஆர்ஆர்பிக்கு கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? சம் ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் ன்னு சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷன், ரெண்டு கன்க்ளூஷன். இப்போ ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் only 1 true, second option only 2 true, third option neither 1 nor 2, fourth option both follows இருக்கும், both true இருக்கும். என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நீ டயக்ராம் வரையணும். ஸோ டயக்ராம் எப்படி வர நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு இதுல எது கரெக்ட்னு சொல்லணும். இது கரெக்டா இது தப்பானா இது ஆன்சர், இது கரெக்டா இது தப்பானா இது ஆன்சர், ரெண்டுமே தப்பானா நெய்தர், ரெண்டுமே கரெக்டானா போத் கரெக்ட்னு அர்த்தம். புரியுதா? டயக்ராம் முடிஞ்சுமா? கவனிங்க. இப்போ இதை அழைச்சிடுவோம். என்ன? ஓகே, அப்படியே வரைவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஏ இஸ் பியா வரைஞ்சிருவோம்.
ஆர்பிசியா, இப்ப ஆர்பிசி வரையறப்ப கரெக்டா இப்படி வரையணும், இப்படி போட்டக்கூடாது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் வரையணும். எல்லா ஏவுமே சீக்குள்ள இருக்க மாதிரி போட்டக்கூடாது. இப்ப நீங்க கேட்பீங்க சார் சம் ஏஇஸ்பி வரைஞ்சோம், ஆர்பிசி வந்தாச்சு, கொஞ்சோண்டு ஒட்டுதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லா பிஐ சீக்குள்ள உள்ள எடுக்கிறப்ப டெஃபினட்டா கொஞ்சம் உள்ளதான் போகும். அப்ப கொஞ்சம் உள்ள போறீங்க தப்பு இல்லை, மொத்தையும் உள்ள போறது தப்பு. அப்படி வரைஞ்சிடக்கூடாது, இப்படிதான் வரையும். ஓகேவா, வரைஞ்சாச்சு. இப்ப இதுக்குள்ள வரும் கன்க்ளூஷன் ஒண்ணு என்ன இருக்கு, சம் ஏஇசி. நீ எப்ப தெரியுமா சம்மு கரெக்ட்னு சொல்லணும், அவன் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒட்டி இருக்கணும். இப்படி ஒண்ணு உள்ள இருக்கலாம், அப்படி ஒட்டி இருக்கலாம், இப்படி இப்படி இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருந்தாலே சம்மு கரெக்ட் தான். அப்ப சம் ஏஇசி கரெக்ட் தான். கொஞ்சோண்டு எப்படிதான் இருக்கு, சீக்குள்ள தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன்னு ஆல் பி இஸ் ஏன் இருக்கு, எல்லா பி ஏ கூடயா இருக்கு, இல்ல தப்பு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே ஒன்லி ஒன் இஸ் 2 முடிஞ்சு. ஓகே, இது இன்னும் அப்படியே 2-3 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி தரேன், இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இதை கொஞ்சம் சம் ஏஇஸ்பி ஆல் பிசி அப்படி வரைச்சிட்டோம். இதுல எது கரெக்ட் எது தப்பு முடிச்சு விட்டா ஆன்சர். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவனிங்க, அடுத்த கொஸ்டின் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆல் ஏ இஸ் பி நோ பி இஸ் சி. ஓகே, கன்க்ளூஷன் சம் ஏ இஸ் பி நோ ஏ இஸ் சி, இது ரெண்டுல எது கரெக்ட் தப்புன்னு சொல்லணும். ஓகே, இது டயக்ராம் வந்துருமா, ஆல் ஏ இஸ் பி வந்தாச்சு, நோ பி இஸ் சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோ பி இஸ் சி. இப்ப கன்க்ளூஷன் வரும், சம் ஏ இஸ் பி கரெக்டா, எல்லா ஏவுமே பி குள்ள இருக்கிறப்ப கொஞ்சோண்டு ஏ பி குள்ள தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் நோ ஏ இஸ் சி கரெக்டா கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இதுல எனக்கு இந்த மொத்த பியும் மொத்த சியோட சண்டை போட்டுருக்கு. காரணம் நோ பிசிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதாவது நான் முன்னாடி நடத்த ஒரு விஷயம் சொன்னேன், திருச்சிக்கும் ஆந்திராவுக்கும் சண்டைனா தமிழ்நாடுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டையா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா திருச்சிக்கும் ஆந்திராவுக்கும் சண்டை தான். ஏன்னா மொத்த தமிழ்நாடு ஆந்திராவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப உள்ள இருக்க திருச்சி, மதுரை, என்ன சென்னை, திருநெல்வேலி எல்லாமே என்ன பண்ணி தான் ஆகணும், அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோ பிஇசினா நோ ஏஇசிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இதுல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுவும் எனக்கு என்னதான் பண்ணும், சியோட சண்டை தான் போடும். அப்ப இதுக்கான ஆன்சர் போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆல் ஏ இஸ் பி நோ ஏ இஸ் சி கொடுத்துருக்கேன். கன்க்ளூஷன்ல சம் பி இஸ் நாட் சி நோ பி சி கொடுத்துருக்கேன். இது வேகமா வந்துடலாம். சோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க, ஆல் ஏ இஸ் பி வந்தாச்சு. அடுத்து நோ ஏ இஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க நோ வந்து உள்ள இருந்து வருது. அப்ப ஏக்கும் சிக்கும் தான் சண்டை. ஓகேவா, ஏக்கும் சிக்கும் தான் சண்டை, பிக்கும் சிக்கும் சண்டை இல்ல. பட் கன்க்ளூஷன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, சம் பி இஸ் நாட் சி, கொஞ்சோண்டு பி சியோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. சில பேர் இதை கரெக்ட் யோசிப்பீங்க, சில பேர் இதை தப்புன்னு யோசிப்பீங்க. இதுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா நல்லா பாருங்க, எனக்கு இந்த ஏ வந்து சி அடிச்சிட்டு இருக்கு, ஏ தான் சி அடிச்சிட்டு இருக்கு, இது ஃபுல்லா பி. இப்ப நான் என்ன கேக்குறேன், பிஐ சேர்ந்த கொஞ்சோண்டு பகுதி தானே சி அடிக்குது, கரெக்ட் தானே? அப்ப சம் பி இஸ் நாட் சிங்கிறது எனக்கு என்ன கரெக்ட் தான். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ பி சின்னு சொல்லியிருக்கேன், இது தப்பு. ஏன்னா எனக்கு பிஏ சியோட சண்டை போடல, கொஞ்சோண்டு பி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, சியோட சண்டை போட்டுருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஒன்லி 1, 2 அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த சிலாசம் டாபிக்கே அவ்வளவுதான் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூல இது அவ்வளவுதான். ஓகே, ஆனா நம்ம எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் போனோம்னா இதுல இன்னும் பாசிபிலிட்டி கேசஸ் இருக்கும், அது ரொம்ப டஃபா இருக்கும். இதை கரெக்டாக தப்பா இருக்கும், இல்லை தப்பா கரெக்டா இருக்கும், நிறைய யோசிக்கணும். இது இல்லாம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம்ல, ஸோ பாசிட்டிவிட்டி கலந்து ஒரு சில கேசஸ் இருக்கும், இதாண்டி எய்தர் ஒரு இடத்துல நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய இதுல இன்னும் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நடத்திருக்கேன். ஓகேவா, அந்த டாபிக் நடத்திருக்கேன், உங்களுக்கு புரியுது. நம்ம கிளாஸஸ் சேர்ந்தா நீங்க கிளியர் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து வரப்போற கிளாஸஸ் இதோட இன்னும் டீடைலான எக்ஸ்பிளேஷன் கிளாஸஸ் வேணா கண்டிப்பா நீங்க நம்ம கோர்ஸ் வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொன்று ஒன்று பண்றேன். என்னன்னா இப்போ நான் நடத்திருக்கேன்ல, இந்த நடத்தி இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம அகாடமில யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட் மாதிரியான லாஜிக்ஸ் போகும், பெய்டுக்கும் தனியா போயிட்டு இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண டக்குனு போவாங்க. நான் சொல்ற வீடியோ ஃபுல்லா பார்த்து போய் பண்ணுங்க, ஏன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் எங்க ஓடி போயிடாது. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கேன், ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் நியூ ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதுல அந்த
ஏதோ ரெஸ்பான்ஸ்ன்ற இடத்துல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிருங்க. அந்த டெலகிராம் குரூப்ல தான் நம்ம ஆர்ஆர்பிக்கு ஃப்ரீ கோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, அப்பப்ப நிறைய டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு ட்ராக். இப்போ நான் சிவாயசம் நடத்திருக்கேன்ல, இதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் வேணா நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் டைம் நம்மள்ட்ட பெய்ட் கோர்ஸும் அவைலபிள். ஓகே, பெய்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீஸ் இந்தியாவிலே நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் 490 ரூபாய் மட்டும்தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இதுல மொத்தமா 20 டெஸ்ட் இருக்கு. டாபிக் டெஸ்ட் 10, ஃபுல் டெஸ்ட் 10. டாபிக் டெஸ்ட் 10னா 2-3 டாபிக் மட்டும் ஒரு டெஸ்ட்லயே இருக்கும். ஓகேவா, ஷெட்யூல் வைஸ் இருக்கும். மொத்தமா 20 டெஸ்ட். டெஸ்ட் क्वेश्चंस வந்து தமிழ்லயே இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். பைலிங்குவல் தான். டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்தோம். क्वेश्चन ஒரு பிடிஎஃப், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கனாலே அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் இருக்குல்ல, அதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நடத்திடுவோம். அதனால அதுக்கான டிஸ்கஷனும் கொடுத்துருவோம். ஓகே, நம்ம கொடுக்குற டிஸ்கஷன் எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பார்த்துக்கலாம். அப்ப டெஸ்ட்ல சேர்றவங்களுக்கு டெஸ்டோட டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்துடும். ஓகே, இப்போ நான் அந்த டாபிக்கை நடத்தினேன்ல, அந்த மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே வேணும்னா நீங்க கோர்ஸ்ல சேர்ந்துக்கலாம். ஓகே, அந்த டெஸ்ட் கிளாஸஸே உங்களுக்கு வேணும். கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு கிளாஸ், அடுத்த டெஸ்ட், அடுத்த டிஸ்கஷன் இந்த ஃப்ளோல இருக்கும். ஓகே, டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ கிளாஸை பார்க்க போறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க, டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் கவனிக்க போறீங்க. இது இல்லாம பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஃப்ரீயா வந்துடும். ஓகே, ஸோ டெஸ்ட் நீங்க ஆன்லைன் கோர்ஸ் இருந்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ரீ, பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீ. ஓகே, இது இல்லாம நம்மளோட கிளாஸஸும் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் வேணா நீங்க 999 கொடுத்தும் வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன டீலர் வேணாலும் 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சிலபஸ் நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நீங்க நம்ம கோர்ஸ்ல வாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் நான் யூடியூப்லேயே நடத்துறேன். ஓகே, ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃப்ரீ குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. இல்ல அப்படின்னா கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, சரி, கான்டாக்ட் வீடியோ கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.